வந்து சண்டேங்க, ஓகேங்களா. இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோம், யார் யாரை பார்க்குறோம், யார் யார் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதல் புக்கிங் வந்து சூளைமேடு தாங்க வந்திருக்கு. இல்லை, சூளைமேடு தான் போயிட்டுருக்கோம். சண்டேன்றதால தான் நான் சூளைமேடுலாம் உள்ளெல்லாம் போகிறேன். மண்டேலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா இது ஒரு வழிப்பாத மாதிரி. ஒரு வாட்டி போனால் உள்ளே போனது தான், திரும்பலாம் வர முடியாது. இன்றைக்கி வந்து ரோடு காலியாக இருக்கும், அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் நம்பி. ஒரு எங்கே புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ தாங்க புக் பண்ணியிருக்காரு. 2 சந்தில் தான் இருக்காரு. பரவாயில்ல. நான் என்ன நினச்சேன், மார்க்கெட்டு உள்ளே போகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த பக்கம் தான் வந்துருக்கு. $149. ஓகே. பர்ஸு வேறு இதுவாகிடுச்சு. யார் எத்தனை பண்ணான்னு தெரியல. புதுசாக கார் வாங்க போகிறாங்க, ஓகேங்களா. இதே வேகனார் கார் தான் வாங்குறாங்க. காரை பற்றி எதனா வந்து சொல்லுங்கள், நீங்கள் இதே கார் தானே வச்சுன்னு இருக்கீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த புக்கிங் வந்து வெள்ளிவாக்கம் வந்திருக்குங்க. கோபால்புரத்தில் போய் பிக்கப் பண்ணி வெள்ளிவாக்கம் போகணும். அதாவது இந்த காரை பற்றி எதனா சொல்லுங்கள், 2 வருஷமாக ஓட்டின்னு இருக்கேன் அப்படி சொன்னேன். காசு கட்டிட்டீங்களான்னு கேட்டேன். ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டேங்க, இன்றைக்கி தான் டெலிவரி அப்படின்னாங்க. சைலண்ட்டாக நான் பாட்டு வந்துங்கன்னு இருந்தேன். அப்புறமா கேட்டுனே இருக்காங்க, சொல்லுங்கள் எதனா சொல்லுங்கன்னாங்க. என்னத்த சொல்கிறது, கார் வந்து நல்ல கார் தாங்க. கார் வந்து வாங்கிக்கலாம், நல்லா வந்து ஓட்டிக்கலாம். ஒரு கார் வாங்கினா ஒரு ஆசை, கம்மி பட்ஜெட் தான் இருக்குது. எங்கே போனாலும் காரில் போகணும் ஆசைனா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஆனால் புதுசாக கார் வாங்குகிறோம், அது மட்டும் நான் சொல்லிட்டேங்க. கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக ஓட்டுறோம். ஆனால் அது உண்மையிலே சொல்லணும்னா என்ன சொல்லணுன்னாக்கா, ஆக்சிடெண்ட் ஆகாமல் ஓட்டிக்கோங்க, அப்படி தான் சொல்லணும் நியாயப்படி பார்த்தாக்கா. ஏன்னா இது வந்து உதிரிப்பூ மாதிரி, பட்டுச்சுன்னா உதிரிடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரி பண்ணவே முடியாது. ஆக்சிடெண்ட் ஆகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் இதை தாராளமாக இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம். சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னா வாங்க, கொஞ்சம் வந்து பெட்டரான காரே போகலாம். அத்தனை ஏர் பேக் இருக்குது, இத்தனை ஏர் பேக்குன்னு இருக்குன்னு வண்டியை நசங்கினதுக்கப்புறம் ஏர் பேக் வந்து என்ன பிரயோஜனம். இப்போ அடுத்த இதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். 2 வருஷமாக ஓட்டின்னு இருக்கேன், எந்த இன்ஜின் ப்ராப்ளம் எதுவுமே வரல, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அதான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸா ரைட் சைடில் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதாங்க யூஎஸ்சி எம்பசி, ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்க. ஐயோ சே, லெஃப்டில் போனாங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன். இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது இதில். சரிதான், போய் பார்ப்போம். சண்டே தானே இன்றைக்கி. சண்டேன்றதால தான் மட்டும் இந்தமாதிரி பண்ணலாம், மற்ற நாள்லாம் பண்ணக்கூடாது. ஹெவி டிராஃபிக்கான ஏரியா. அப்படியே ஒருத்தர் அப்படியே இரிட்டேட்டிங்காக ஆகுறாரு, எப்படி கை காட்டுறாரு. 4 நிமிஷம் போய் சுற்றிக்கு நான் வர முடியும்.
வந்து வெளிவாக்கத்தில் ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்த புக்கிங் வந்து இன்னும் வரல, வந்துச்சு மாதவரம், கேன்சல் பண்ணிட்டேன். பண்ணுறது வந்து இடமே இல்லைங்க. ஓகேங்களா, இங்கேயே விட்ட சொன்னாங்க, தெருமுனையிலே விட்டுற சொன்னாங்க. நடந்து போயிடுறாங்க, உங்களால் கார் திருப்ப முடியாது சொன்னாங்க. இல்லை பரவாயில்லங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி விட்டோம். காசு கொடுத்து காரில் வராங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக அவங்க எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே தான் விடணும். அடுத்தது வந்து அண்ணா நகர் வந்துருக்குங்க, அதுதான் போயிட்டுருக்கோம். அண்ணா நகர் போகிற கஸ்டமர் வந்து எங்கே புக் பண்ணியிருக்காருன்னா ரயில்வே மியூசியம். ரயில்வே மியூசியம் உள்ளே போய் தான் காட்டலான்னு பார்த்தாங்க மியூசியமை. அதுக்குள்ளேயே அவங்க வெளியில் வந்து ஏறிட்டாங்க. இப்போ அவங்கள ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கஸ்டமர் இரும்புலிகர் புக் பண்ணியிருக்காரு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க, அதான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆட்டோக்கார் போய்ட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் கேன்சல் பண்ண கஸ்டமரை போய்ட்டு. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அது ஏன்னாக்கா ஒரு கஸ்டமர் வந்து சொன்னார், சில பேருக்கு வந்து கேப் வந்து புக் பண்ண தெரியாதுங்க, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை அவங்களோட சொந்தக்காரங்க இல்லை அவங்க பொண்ணு பையன்கிட்டயோ புக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க புக் பண்ணோடனே கேப் வந்து வரமாட்டேங்குது. அப்போ வேறு ஒருத்தவங்கிட்ட சொல்கிறாங்க, வேறு ஆப்பில் புக் பண்ண சொல்கிறாங்க, புரியுதுங்களா? கேபு வரமாட்டேங்குது, கரெக்டாக வரமாட்றாங்க, சுற்றிக்கினே இருக்காங்க. சில பேர் வராங்க, சில பேர் வரமாட்றாங்க. அதனால் 2-3 ஆப்பில் வந்து புக் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம வந்து எதுவுமே கேட்டுக்காமல் நம்ம பாட்டு வரணும் அப்படின்னு சொன்னது, புரியுதுங்களா? ஆனால் சில பேர் வேணுனே பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. வேணுனே வந்து 2 இதில் இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க பாருங்கள், ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வெயிட் பண்ணுறீங்க மேடம் வரேன் அப்படின்னு சொன்னேன். பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் 2-3 ஆப்பில் நீங்கள் புக் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு காரு கிடச்சிச்சா, நீங்கள் இன்னொரு இது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறங்க, அவ்வளோதான். நானே அந்த மாதிரி தான் ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அது என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க. அவளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க இங்கே பெருங்களத்தூர், சாரி இரும்புலியூர். ஜொமேட்டோ கதை வந்து என்னன்னா, அந்த ஃபுட் டெலிவரி நான் ஒரு நாள் வந்து வீட்டில் தனியாக இருந்தேங்க. ஓகேங்களா, தனியாக இருக்கும்போது சாப்பாடு இல்லை. சாப்பாடு இருக்கும்போது மதியானம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு நான் பண்ணு ஃபோனில் வந்து படம் பார்த்துன்னு இருந்தேன். ஒரு அரை மணி நேரமாக நான் 2 மணிக்கு ஆர்டர் பண்ணேன். ஒரு அரை மணி நேரமாக நானும் பார்த்துன்னு இருக்கேன். அவர் அங்கே சுற்றின்னு இருக்கார், இங்கே சுற்றின்னு இருக்கார். இத்தனை மணிக்கு வரும், அத்தனை மணி. ஆனால் அதில் போட்டுருந்துச்சு அரை மணி நேரம் ஆகும், ½ அன் ஹவர் ஆகும் போட்டுருந்துச்சு. அப்புறம் இங்கே சுற்றின்னு இருக்காரு, அங்கே சுற்றின்னு இருக்காரு. 2:30 மணி ஆயிடுச்சு, 2:45 ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஃபோன் பார்த்துங்க, அப்படியே நான் தூங்கிட்டேன். அப்புறம் ஏந்து பார்க்கும்போது 3:30 மணி. சரி, வரல போல இருக்குது, அவர் கேன்சல் பண்ணிட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் இருக்க இந்த ப்ரெட்டு ஜாம் மட்டும் சாப்பிட்டு நான் அப்படியே வெளியில் கிளம்புனேன். வெளியில் பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு பார்சல் பிடிச்சின்னு உட்காந்து தூங்கின்னு இருக்காரு வாசலில். நான் பார்த்தேன், யாருங்க அது நடைபாதையில் தூங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நவுந்து உட்காந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னா, நீ தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியா அப்படின்னாரு. ஆமாங்க. நீ பாட்டு அப்படியே போயிட்டே இருக்க அப்படின்னா. இல்லை, யூனிஃபார்ம் போடல, கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பார்சல் வாங்கிக்கினேங்க. வாங்கிக்கின்னு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தேன், மன திருப்திக்காக. காண்டா இருப்பார்ல, அதுக்காக. அதெல்லாம் இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நடக்கும், புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து என்னத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையை தான் கடைப்பிடிக்கணும். சிஎன்ஜி ஃபில்அப் பண்ண தான் போயிட்டுருக்கோம், சரிங்களா? சிஎன்ஜி ஃபில்அப் பண்ணிட்டோன்னா நம்ம பாட்டு நிம்மதியாக ஓட்டின்னு இருக்கலாம். நம்ம
ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிடுச்சு, அதையும் அவனை கிளியர் பண்ணணும். அந்த சிஎன்ஜி போகிற கேப்பில் அதை கிளியர் பண்ணி விட்டோன்னா, சிஎன்ஜி போட்டுக்கணும், ஸ்டோரேஜை கிளியர் பண்ணி விட்டோன்னா நம்ம பாட்டு மதியானம் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைமை வந்து எங்கே போய் யூட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தா கூட்டமாக இருக்கும்னு நினச்சேங்க, பார்த்தா காலியாக இருக்குது. இப்போ நிறைய சிஎன்ஜி பங்கு வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து சிஎன்ஜி வந்து கிடைக்குது சரிங்களா, அது எனக்கே தெரில. இப்போ அடுத்த புக்கிங் வந்து கேகே நகர் வந்துருக்குங்க சரிங்களா, இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போன வீடியோவில் வந்து பொங்கலுக்கு எங்கே ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டு கொடிகளில் போய் எடுத்துப்பேங்க அப்படி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அது வந்து நான் சும்மா தான் சொன்னேன், அந்த மாதிரி வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்தார், நான் வச்சுருந்த பிளாக் ஷர்ட்டை ஒன்று காணும்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் எத்தனை சட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் வச்சுன்னு இருக்கிறது ஒரு சட்டை தான் அப்படின்னாரு. அப்போ நீ போட்டுன்னு இருக்கிறது என்ன சட்டை அப்படின்னு கேட்டேன். சைலண்ட்டாக போயிட்டார். அதுதான் சும்மா நம்ம விளையாட்டு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் நான். இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெளியில் தானே சாப்பிட்ணும் ஓகேங்களா, இன்றைக்கி வெளியில் தான் சாப்பிட்ணும். நான் சண்டேயில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து அவன் யாரை கேட்டாங்க தண்ணி வேணுமான்னு, என்ன தான் கேட்டாங்க, எனக்கு தண்ணி வேணுமா கேட்டாங்க. சரி சரி, இல்லை இல்லை இருக்கு, நான் எத்தனை வந்துடுவேன். தேங்க்ஸ். யாராவது வரவங்க எதுவும் இது இல்லையா கேட்கலாம். ஓகே ஓகே. ஏன் என்னப்பா நம்ம வேற என்ன பரவாயில்ல சார், எத்தனை வந்துடுங்க சொல்லுங்கள். பாருங்கள் இப்படிலாம் இருக்காங்க. இதுதான் வந்து மனுஷங்களுக்கு கொடுக்குற ஒரு இது. 1000 தான் இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், ஆனால் ஒரு நார்மல் மனுஷன் வரும்போது அதை வந்து அவங்க பண்ணுறாங்களே, இதே ஒரு பெரிய விஷயம். வரும்போது கேட்டாங்க என்ன படம் ஓடுது இப்போது தேட்டரில் போய் பார்க்கணும், ஏன்னா நல்ல படமாக சொல்லு அப்படின்னாங்க. பார்த்தேன், படையப்பா தான் ஓடிட்டுருக்கு சார் அப்படின்னு. அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன சொல்கிறீங்க, படையப்பா போய் ஓடிட்டுருக்கான் அப்படின்னா. இல்லை சார் உண்மையிலே படையப்பா தான் ஓடிட்டுருக்கு, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசி தேட்ரு வழியாக வரும்போது காமிச்சேன். பாருங்கள் வெளியில். ஆமாம்ப்பா, ஏன் புது படம்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணவே மாட்டுறாங்க, பழைய படமே வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டார். வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது, வருஷத்துக்கு ஒரு 2 படம் தான் வருது. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு படம் வந்துன்னே இருக்கும். அதனால் இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலைன்னா நடுவில் தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்காது, புரியுங்களா. ஏன்னா அப்பப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் தேட்டருக்கு வந்து மக்கள் போய் படம் போய் பார்ப்பாங்க. பெரிய படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகுது. அப்போ லேட் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டருக்கு போகிறது அந்த ஃபீலிங் வந்து கம்மியாயிடும். அப்போ கம்மியாகும் போது இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படங்கள்லாம் பழைய படங்கள் போட்டாக்கா கொஞ்சம் அந்த ஃபீலிங் வரும்ல, தேட்டரில் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேங்க ஓகேங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த கஸ்டமர் வந்து எங்கே புக் பண்ணியிருக்காருன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் தான் புக் பண்ணியிருக்காருங்க. அங்கே தான் போயிட்டுருக்கேன். இங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, இந்த புத்தூர் கட்டு இருக்குல்ல. டூ வீலர் ஓட்டும் போதா நம்ம டோர் சொல்லி வச்சுக்கலாம். ரன்னிங் திரும்ப சொல்ல டோர் தானே கட்டிச்சு, கால் பை கீ ஒன்று கட்டுங்க. இந்த தோஸ்த் வண்டி டாடா ஏசி நம்ம திரும்பும்போது கால் போய் அந்த இதில் டோர் தந்துச்சு தானா. டோர் தரையா கால் வெளியே போயிடுச்சு, காலை போய் வெளியே தாங்கிச்சிடலாம்னா டைம்ல சடனா அதில் டக்கு ஜேவு கட்ட எடுத்து முடிஞ்சு. அவர்
வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டேங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் அப்படின்னா. அவருக்கு வந்து கால் வந்து ஜவ்வு வந்து விலகிச்சான். கால் வந்து கீழே வைக்கிறாங்க தெரியுமா, வண்டியை விட்டு இறங்கும் போது கீழே வைக்கும் போது வந்து எதிர்பார்க்காம அப்படியே அந்த காலை தாங்காமல் அப்படியே வச்சுட்டாரு. ஸ்பீடாக வச்சுருவாங்க தெரியுமா, அப்போ அந்த காலுக்கு சென்டராக ஒரு ஜவ்வு மாதிரி போகும். அந்த ஜவ்வு வந்து பிரச்சனை ஆயிடுச்சாங்க. அதான் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய. இப்போ வரும்போது பார்த்தா 3 நாய் இருந்துச்சுங்க இந்த இடத்துல. 3 நாய் ஒன்று வந்து இதோ இருக்குது, இதோ இருக்குது, இங்கே இருக்குது, இது வருங்க. இங்கே ஒரு 2 நாய் இருக்குது, இங்கே ஒரு 2 நாய் இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஒரு சின்ன விஷயந்தான், அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக வந்து அது இருந்தால் பாவம் கஷ்டப்பட்டு வரும். அதனால தான் வண்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி எடுக்கும்போது கூட கீழே எதுனா இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அவர் இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்னாரு. இந்த ஹோட்டலில் மதுரை பன் பரோட்டா. சரி அங்கே போயிட்டு ட்ரிப்பு வந்துருந்தா இருக்கு. சரி அங்கே போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். வந்து நம்ம வந்து அந்த கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டோங்க. அதை தான் வீடியோ எடுத்தேன், போயிட்டு அதுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. பரோட்டா வாங்கி சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். பேசிக்கினே இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்து ஓவர்டேக் பண்ணுங்க. ஓகேங்களா, இதை பற்றி பேசுகிறதா இல்லை அதை பற்றி பேசுகிறதா, எதை பற்றி பேசுறதுன்னு எனக்கே தெரில. அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஏறி இருக்காரு. கால் வந்து பின்னாடி வச்சுன்னு தான் உட்காந்துட்டு வந்தார். ஒரே ஒரு சீட்டில் அவர் மட்டும் தனியாக தான் வந்தார். அவருக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா. அவருக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையில் ஆனால் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னா எங்கன்னா வண்டியை விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடுங்கண்ணான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் இருக்காங்க மனுஷங்களாம். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, வெளியில் எவ்வளோ நல்லவங்களும் இருப்பாங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க போகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம பிரச்சனையை வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோபத்துலையாக இருக்கட்டும், ஆனால் அதை அடுத்தவங்க மேலே போய் காட்டக்கூடாது, புரியுதுங்களா. அது வந்து இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. வந்துட்டோங்க சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துட்டோம். ஒருத்தர் ரகாயன் இருக்கார். ஸ்ரீபெரும்புத்தூரில் எனக்கு இதுதான் சாப்பிட்ற இடம். அதேமாரி வந்து நம்ம சென்னை சிட்டி ஃபுல்லாக எனக்கு வந்து நிறைய இடம் இருக்குதுங்க. இல்லை வேளச்சேரியில் ஒரு இடம் வச்சுக்கிறேன், பல்லாவரத்தில் ஒரு இடம் வச்சுக்கிறேன், தாம்பரத்தில் ஒரு இடம் இருக்குது, மகாபலிபுரம். இந்த மாதிரி வந்து எனக்கு சிட்டி ஃபுல்லாக வந்து எனக்கு நிறைய இடங்கள் இருக்குது. சரி அதான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுடலாம். வந்து நம்ம இங்கே தாங்க ஒரு இடம் போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏன் நான் வெளியில் உட்காந்து சாப்பிட்றேன்னா, இது வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெசியும் போது நம்ம வேறு வெள்ளை சட்டை வேறு போட்டுன்னு வருவோம், அப்புறம் நம்ம பதறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் வெளியே சாப்பிட்றலாம். சேர்வா இருக்குது.
நாய்களுக்காக வச்சுருக்காங்க. 3 பீஸ் இருக்குது, கொஞ்சம் பரோட்டா இருக்குது, போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சூட்டலாம். அது 2 இங்கே ஒருத்தன் ஆல்ரெடி நின்றுருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. தட்டு எடுத்து மேலே வச்சுருவோம். 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோன் பத்திரமா இருக்கா பார்த்துக்கணும். ஒரு ஃபோன் இருக்குது. நான் எந்த டைமு என்ன ஆகும்னு தெரியாது. இதை நம்பி தான் நம்மளே இருக்குது, அந்த ஃபோனை நம்பி தான். அந்த மாதிரிலாம் ஆகிருக்கு. ஏசி வாங்கினான்னு சொல்கிறாங்க. ஏசி வாங்கினான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த ஜன்னலை வந்து லைட்டாக திறந்துக்கிறாங்க. சொல்லிட்டு திறந்தா கூட பரவாயில்ல, லைட்டாக திறந்து விட்டுட்டு அவங்க போயிடுறாங்களா. நைட் அது தெரியாமல் நம்ம போய் வீட்டில் போய் விட்டுடுறோம். இப்போ என் பர்ஸு வந்து யார் எடுத்தானே தெரில. ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். இது வந்து அந்த பெப்பர் செம்மையாக இருக்குது. வண்டியை திருப்பி போட்டிருக்கோம் மெயின் ரோடு பார்த்த மாதிரி. எடிட்டிங்கில் வந்து இதெல்லாம் நான் இது பண்ணுறேங்க, ஓகேங்களா. சில விஷயங்கள்லாம் எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணுறேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா வண்டி பார்த்தா இந்த பக்கம் இருக்குது, இப்போ பார்த்தா அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு குழப்பமாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு பிக்கப் போர்டு வந்துச்சு, போகிறதுக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டார் அந்த கஸ்டமர். பக்கத்தில் தான் வந்துச்சு. இப்போ அடுத்த புக்கிங் வந்து வந்துருக்குங்க, ஓகேங்களா. கஸ்டமர் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது கம் ஃபாஸ்ட்டு அப்படி சொல்லி பண்ணியிருக்காங்க. கம் ஃபாஸ்ட்னா புரியல எனக்கு. எப்படி ஹெலிகாப்டர் மாதிரி இறக்கி வச்சு பறந்துனே வரணுமா, டக 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 டகன்னு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. ஃபாஸ்ட்டாக வாங்கன்றாங்க, ஃபாஸ்ட்டாக போங்கன்றாங்க. நம்ம ரோட்டில் 4 பேர் கூட வண்டி ஓட்டின்னு வந்துன்னு இருக்கோம். சரி போய் பார்ப்போம். ஏன்னா திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட இருக்கும், அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் போய் பார்க்கலாம். கம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாங்க, வந்தாச்சு. வாலாடிப்பட்டியானில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபோன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள் வரேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு தான் அச்சின்னு முச்சின்லாம் ஓடின்னு வரக்கூடாதுன்றது. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஏற்றிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 700 தான் கொடுத்துச்சு. மீதி வந்து பேலன்ஸ் 30 ரூபா இல்லை. சில்லறை இல்லையான்னு கேட்டேன், காசே இல்லைங்க அப்படின்னா. சரி என்ன பண்ணுறது, அதான் க்ளோஸ் பண்ணிட்டோம். இல்லை உண்மையாகவே காசு இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. அதாவது இந்த இதுலாம் வேலை செய்வாங்களே, ஹோட்டலில் சப்ளையராக வேலை செய்வாங்களே, அந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. இந்த ஓனருங்களாம் காரை புக் பண்ணி இது பண்ணுறானுங்களா, என்ன பண்ணுவானுங்க தெரியல. புக் பண்ணி அனுப்பி விடுவாங்களா, பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வேலை செய்வாங்களா, க்ளீனிங் வேலை, அந்த மாதிரி போல இருக்குது. அதான் எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா டிப்ஸு கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வாங்கிக்கிறோம். அதேமாதிரி இல்லைன்னு சொல்லும்போது வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு வற்புறுத்தக்கூடாது. நியாயம்தான் 30 ரூபா கேட்கலாம், நியாயம்தான். ஆனால் இல்லாதவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க எங்கே போவாங்க. அதனாலேயே நான் இந்த மாதிரி நிறைய பண்ணுவானு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு.
நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இதேமாரி தான் இவங்களெல்லாம் அமுச்சு விட்ருப்பாங்க. வயசான ஒருத்தர் ஏற்றி அமுச்சு விட்டுட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவர்கிட்ட பென்ஷன் காசு இருக்குது பாருங்கள் 400 அவர்கிட்ட 400 வாங்கிக்கோங்க, அவருக்கு பென்ஷன் காசு இருக்குது அவர்கிட்ட அப்படி சொன்னாங்க. அவர் என்னன்னா அவர் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்காரு. அவரும் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஏற்றி அமுச்சு விட்டோம். நான் போய் கேட்டுன்னு இருக்க முடியுமா? ஏன் இதெல்லாம் ஏற்றி அனுப்பி விட்றவங்க தான் வந்து அதை வந்து இது பண்ணணும். கஸ்டமர் வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டேங்க கமலா தேட்டரில். படையப்பா படத்துக்காக வந்திருக்காங்க. இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்காங்க? இப்போ அந்த இன்சென்டிவோடு சேர்த்து 2642 ரூபா வந்திருக்குங்க. வேலைச்சேரிக்கு ஒரு புக்கிங் வந்துச்சுங்க. போயினே இருங்க, அந்த கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போட்டு ஒதுக்கியிருந்தேன் ஒரு காவா சைடு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு வந்துன்னு இருந்தார். நான் கண்ணாடி இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ கொசு ஒன்று வாயில் போயிடுச்சு. தோடு இப்படி துப்பணும் பாருங்கள் வெளியில். பார்த்தா அவர் பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டாரு. மறுபடியும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அச்சுன்னு வந்து என்னை பார்த்து தானே துப்புனேன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நான் ஆரம்பிக்க வேண்டியதுங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரகிளால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது என்ன ஸ்ட்ரகிள்னால், ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுருந்தேன் பார்ட் டைமாக வாரத்துக்கு மட்டும் கார் ஓட்டுவேன். கோவிலாக போவார். வேறு ஒரு ஓனர்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த காரை கழுவி வச்சுட்டு நான் போய் வெயிட்டிங்கில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ உட்காந்துருக்கும்போது இவங்க ஃபேமிலி வந்து எனக்கு பழக்கம் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து நான் வாரம் வந்து கார் ஓட்டுவேன். லீவ் டைமில் மட்டும் இவங்களுக்கு ஓட்டுவேன். அவரை கோவிலுக்கு போவாங்க. அப்போது போயின்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன மாதிரி தான் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கின்னு அப்படியே பேசிக்கின்னு எல்லாம் பண்ணின்னு இருக்காரு. நான் கேட்பேன், என்ன மாமி பண்ணுறாரு அவர் அப்படி கேட்கும்போது, மாமா வந்து யூடியூபர்ரா, அவர் வந்து இதெல்லாம் சொல்லுவார், என்னென்னலாம் இருக்குது, எங்கெல்லாம் போகிறோம் எல்லாமே சொல்லுவார் அப்படி சொன்னாங்க. சரிங்க மாமி அப்படின்னா. அப்புறம் ஒரு 2-3 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மூஞ்சி வந்து அது மாதிரி டல்லாக உட்காந்து சைலண்ட்டாக இருக்கார் வண்டி ஓட்டும் போது. அவர் கேட்ட மாமி கிட்ட, என்ன மாமி அவர் எதுக்கு டல்லாக உட்காந்துருக்காரு சைலண்ட்டாக, ஏதோ ஃபோனில் வீடியோ எடுத்து பேசின்னு வருவார் அப்படின்னா, அவர் வந்து யூடியூப் சேனலை விட்டார்றா அம்பி அப்படின்னா, விட்டார்றா அவர் வந்து யூடியூப் சேனலை வந்து விட்டார்றா, யூடியூப் சேனல்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது அப்படி சொன்னாங்க. அதை போடுறது கிடையாது. சரி போடுறது கிடையாது, ஓகே. எதுக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி உட்காந்துருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து பேட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, அது வந்து அவருக்கு வந்து எனக்கும் அந்த சேனல் லிங்க்கெலாம் அனுப்பி விடுவார் வாட்ஸ்அப்பில். அதை போய் பார்த்துன்னு இருக்கும்போது தான் அப்போ தெரிஞ்சது. கீழே கமெண்டில் பார்த்தா எல்லாம் கழுவி ஊற்றி வச்சுக்கிறானோ. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10-15 பேர்கிட்ட கழுவி ஊற்றி வச்சுருந்தானோ. அதை பார்த்தோன்னே எனக்கு அதுவும் சாதாரணமான கழுவி ஊற்றுறது இல்லை, பயங்கரமாக கழுவி ஊற்றி வச்சுருந்தாங்க. என்னடா இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு? என்னன்னா இவர் என்ன ரொம்ப வந்து கோவக்காருங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த யூடியூப்பில் வந்து இந்த ஃபேக் வீடியோலாம் போடுவாங்கள்ல, அவங்ககிட்டலாம் போய் டென்ஷன் காட்டின்னு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த யாரெல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க செத்துட்டாங்க சும்மாலாம் போடுவாங்களே, அதெல்லாம் இவரால் பொறுத்துக்க முடியாது. பொங்கி எழுந்துருவார். சரி பொங்கி எழுந்தாரு, ஓகே. அது வேறு ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கின்னு அதில் போய் தானே பொங்கி எழுவணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சேனல் வச்சுருக்காரு, அதே இதில் போயிட்டே பொங்கி எழுந்துருக்காரு. ஓகேங்களா? இவர் எங்கெங்கெல்லாம் பொங்கி எழுந்தாரோ அவனுங்களாம் வந்து ரிட்டன் பொங்கி எழுந்து அந்த சேனலில் ஃபுல்லாக பேட்ஸ் கமெண்ட்டாக போட்டு அவரை வந்து நாரச்சிட்டான். அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, என்னடா இது, அப்போ நம்ம சேனல் ஆரம்பித்தாலும் இதே தான் நிலமை போல இருக்கு. அவ்வளோதான், வேணாம். நம்ம யாருக்கும் பேட்ஸ் கமெண்ட்லாம் போட்டது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி வருது, என்னடா பண்ணுறது இது. சரி அப்போ நம்மளும் சேனல்லாம் ஆரம்பிக்க தேவையில்ல அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. சரி அப்புறம் தான் தோணுச்சு, 1000 பேருக்கு பிடிச்சதுன்னா ஒரு 2 பேருக்கு பிடிக்காம தான் போகும். ஓகேங்களா? அப்போ 2 பேர் பேட்ஸ் கமெண்ட்ஸ் போட தான் செய்வாங்க. அதுக்காகலாம் நம்ம போயிட்டு வீடியோ போடாமல் எல்லாம் இருக்க முடியாது. ஒருத்தர் கதை ஒன்று சொன்னேன், பாண்டிச்சேரி கதை.
அது ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் சொல்லும் போது அது என்னோட கதை மாதிரி தெரியுது, ஏன்னா இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொன்னார். யார் எது சொன்னாலும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து சம்பந்தம் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் நம்ம யார், நம்ம எப்படியாப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியுமா? நம்மளை படைச்சவன் அந்த கடவுள், அவ்வளோதான். அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம உண்மையாக இருந்தோமா, அவ்வளோதான். யாருக்கிட்டேயே போயிட்டு நம்ம வந்து நிரூபிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நான் நல்லவன். இந்த இளையராஜா ஆஃபீஸ் ரைட்டில் இருக்குது. இப்போ வந்து மத்தியானம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து பரோட்டாவும் ஈரல் ஃப்ரையும் சாப்பிட்டேங்க. ஓகேங்களா? அது வந்து உண்மையாக சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுட் ரிவ்யூலாம் கிடையாது. யாராச்சும் அந்த பக்கம் போனீங்கன்னா சாப்பிடுங்க. பரோட்டா வந்து 60 ரூபா 3 பரோட்டா, ஈரல் ஃப்ரை வந்து 100 ரூபா. 2 காம்பினேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹோட்டலில் போய் வீடியோ எடுத்தாலே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அடுக்குப்பா தம்பிக்கிட்ட அப்படின்றாங்க. சரி சாப்பிட்டாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சேனல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் ஒரு ஹோட்டலில் போய் சொல்லி வீடியோ எடுத்துருந்தேன் சாப்பிட்றத. அதனால தான் பார்சல் வாங்கிட்டு வந்து வச்சு எடுக்கிறது. ஒரு சேனல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சொன்னேன். 2 பேர் தேடினே இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், தட்டில் இருக்க கவரோடு எடுத்து நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே. அப்போ எல்லா யூடியூபரும் இதே மாதிரி நினச்சிருந்தாக்கா மேலே வந்துருக்க முடியுமா சொல்லுங்கள்? எல்லாமே தாண்டி தான் எல்லோரும் வர முடியும். இப்போ இன்றைக்கி வந்து 10 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களும் இதே இந்த 500 600 1000 லட்சம் இதெல்லாம் தாண்டி தான் வரணும். புரியுதுங்களா? எடுத்தவனே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து மேலே போகணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் ஏறினார். இப்போ அவர் வந்து ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிட்டார், பாத்ரூமில் வந்து தண்ணியே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காரில் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதை வந்து நம்ம அப்படியே வீடியோவில் போட முடியாது. அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து எப்படி நீ சொல்கிற, அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுற அப்படின்னு அவங்க சொல்கிறக்கூடாதுல்ல. அப்போது நான் இதுக்கோசமே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன், பைப் லைனை போய் செக் பண்ணுறேன். பைப் லைனை போய் செக் பண்ணும்போது அந்த பைப்பு வந்து ஒரு லோ குவாலிட்டி பைப்பு, அங்கே வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுதாக அந்த 500 ரூபாய் பைப்பை கொடுத்துருக்காங்க. இவங்க 250 ரூபா பைப்பு வாங்கி வந்து போட்டிருக்காங்க. அப்போ ப்ளம்பரை போய் விசாரிக்கும் போது ப்ளம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அந்த மெட்டீரியல் வாங்குகிற இடத்துல வந்து அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. பில்லு வந்து 500 ரூபா போட்டு லோ குவாலிட்டி பைப்பு வந்து 250 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு விஷயத்தை கலர போகும்போது அவ்வளோ விஷயங்கள் வந்து வருது, வெளியில் வருது. புரியுதுங்களா? ஒரு சின்ன விஷயத்தை போய் விசாரிக்கும் போது தான் அது பின்னாடி வந்து இவ்வளோ வருது, இவ்வளோ மேட்டர்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அப்போது இது வந்து அதிகமான வேலையாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டின்னு இருக்கோம், யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்ல போகும்போது நிறைய விஷயங்களை வந்து கலரி எடுக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து இனிமேல் வந்து காரில் போகும்போது வந்து அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கேடல் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போது அலசி ஆராய்ஞ்சி அதை வந்து சொல்லணும். ஏன்னா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து காரில் வரவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஸ்கூல் பசங்க வந்து சொல்லிட்டு போனாங்க நிறைய விஷயம். இந்த மாதிரி வந்து பஸ்ஸு வந்து நிப்பாட்ட மாட்டுறாங்க ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படி நிற்க போய் டீ குடிக்கிறோம். அப்போ அந்த பஸ்ஸு டிப்போவில் இருக்க டிரைவருங்களாம் வந்தாங்க. அவங்கள நான் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பசங்க வந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறானுங்க, அதனால தான் வந்து எங்களால் நிப்பாட்ட முடியல தம்பி. சில பேர் நல்லா ஒழுங்காக வரானுங்க, இந்த பசங்க மட்டும் ஃபுட்போர்ட் அடிக்கிறானுங்க. ஒரு உயிரோட வேல்யூ வந்து அந்த டிரைவருங்க தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட ஒரு உயிரிழப்பும் அவங்க குடும்பத்துக்கு தான் ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ நானே காரில் வந்து பேக் டோரில் வந்து ரைட் சைடில் திறக்காதீங்க, லெஃப்ட் சைடில் திறங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து எதனாச்சும் ஒரு சம்பவம் ஆகிடக்கூடாது. ஆனால் அவங்க வந்து என் மேலே வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு போகிற ஆளுங்களும் இருக்காங்க. இவன் என்ன பெரிய பருப்பு மாதிரி சொல்கிறான், ரைட்டில் திறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 4 இடத்துக்கு போகிறோம், 4 இடத்துல போகிறோம், 4 இடத்துக்கு போய் பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட அப்படி சொல்கிறோம். புரியுதுங்களா? அதனால தான் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து சொல்ல முடியாது. அப்போ சொல்லணுன்னாக்கா அலசி ஆராய்ஞ்சி அதெல்லாம் சொல்லணுன்னாக்கா நிறைய டைம் எடுக்கும், நிறைய வேலை எடுக்கும். அதனால தான் இனிமேல் வெளியில் சொல்கிறதெல்லாம் வந்து சொல்லாமல் நம்ம வந்து இதிலே வந்து நம்ம நடக்கிறது மட்டும் சொல்லலாம் அப்படின்னு தாங்க இது பண்ணுறோம். மின்பாறையில் என்ன படுது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடு வந்து துணி சாப்பிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நாய்கள் வந்து வெளியில் வந்து ரோட்டில் வந்து சுற்றிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம இனிமேல் பார்க்குறத மட்டும் போட்டால் நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாகிடும்.
இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒன்று சொல்லியிருக்க மாட்டேங்க, ஓகேங்களா? அது என்ன சொல்லியிருக்க மாட்டேன்னா, ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசுனா 1000 பேர் பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்களை தாழ்த்தி பேசுனா ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது காரணம் என்னென்னா, இப்போது உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோவை நான் போட்டேன்னா நம்ம இந்தியாவில் இருக்காங்க ஒரு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதில் வந்து அவரை பற்றின ஒரு கண்டென்ட் இருக்கணும், ஓகேங்களா? அப்படி அவருக்கோசம் தான் வராங்க. அப்போது அதுக்கேற்ற ஒரு கண்டென்ட்டும் இருக்கணும். அதேமாதிரி இன்னொருத்தவங்களை தாழ்த்தி பேசும்போது அதுக்கோசமே ஒரு 1000 பேர் வருவாங்க. அப்போது ஒருத்தவங்க தரம் தாழ்ந்து பேசணும். அப்போ ஒருத்தவங்க தரம் தாழ்ந்து பேச 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 நம்ம என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து நம்ம தரம் தாழ்ந்து போயிடுவோம். இதுதான் உண்மை. நம்ம திருப்பதி ஸ்டோரி சொன்னோம்ல, அந்த மாதிரிங்க. நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்களே, அது பழமொழி வந்து அர்த்தம் இதுதான். நிறைகுடம் நிறைவாகவே இருக்கும், குறைகுடம் கூத்தாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏன் நான் அந்த மாதிரி பண்ணல, நான் ஒருத்தவங்க ஃபோட்டோ போட்டோ இல்லை யாரை பற்றினா எதனா பேசியோ இது பண்ணலன்னா, ஏன்னா இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு தனி மனிதன் எங்கே போகிறான், சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறான், என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்குறான், 4 பேருக்கு என்னத்தை சொல்கிறான், இது சம்மந்தமாக போயிட்டுருக்கிறதால நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது. இதனால தான் நான் வந்து என்னை வச்சே நான் வந்து மேலே வரணும் அப்படின்னு நான் வந்து இது சொல்லியிருந்தேன். அப்புறம் இதுதாங்க. மேலும் இதே போல் தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.